அனைவருக்கும் வணக்கம். வேதா தேன் திருச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷத்துக்கு இப்போ தாங்க மொதல் தேன் எடுக்க போகிறோம். இது வந்து சூப்பர் எடுத்து சொல்லிட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு தேன் இருக்குது பார்க்க போகிறோம். இங்கே உள்ள பெட்டிலாம் பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக தேன் இருக்கும். அந்த சைடெலாம் அந்த பெட்டியெல்லாம் ஃபுல்லாக தேன் இருக்கும். பெட்டி இங்கே பாருங்கள், இது வந்து அது நுழைவு வாசப்படி. நம்ம எப்போவுமே இது பின்னாடி தான் நம்ம நிற்கணும். பின்புக்கில் தான் ஓப்பன் பண்ணோம், பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்னத்துலாம் பார்த்திங்கன்னா, நம்ம குரங்கு எங்கள் பக்கம் ரொம்ப அதிகமாக குரங்கு இருக்குது. அதனால அது வந்து நம்ம மேலே முள் வச்சு கட்டிட்டோம்னா குரங்கு பெட்டியை தள்ளாது. இதாங்க நம்ம புரூடு கட்டி முடிச்சுன்னா சூப்பருக்கு அடுத்து வச்சு இதுமாதிரி திருப்பி எதுவுமே வைக்கக்கூடாது. இது வந்து சுகர் வைக்கிற டப்பா தான். இங்கே பாருங்கள், இது வந்து சிம்பிளான வழி தான். நம்ம எப்போவுமே சுகமாக்கர் அடித்து தான் புகைப்பட்டு தான் எடுக்கணும். இதுலேயே அப்புறம் ஃபுல்லாக தேன் தான் இருக்கு பாருங்கள். சும்மாக்கர் போட்டு தான் அடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பர் கட்டி அதுக்கு மேலே தேன் இருந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு 2 சூப்பர் கூட வைக்கலாம் பாருங்கள். அந்தளவுக்கு தேனி அதிகமாக இருக்குது. இல்லை ராணிக்கு பாருங்கள், இது பாருங்கள் ராணி இங்கே இருக்குது பாருங்கள். ராணி இந்த ராணி இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இதான் இங்கே பாருங்கள், இது வந்து ராணி. மேலும் முடியிலே ராணி இருக்கு பாருங்கள். நம்ம கீழே கமுத்து வச்சிடணும் தான் அப்படி. புகையை போட்டுட்டு தான் இருக்கணும், அப்போ நம்ம கொட்டும் கொட்டாது. இவ்வளோ தேன் நம்ம இருக்கிற பாருங்கள். நம்ம புகையை போடணும், தேனியில் கீழே இறங்கிக்கும். இப்போ சூப்பருக்கு வந்து அதுக்கப்புறம் இது மேல் மூடிக்கு வந்துச்சு பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக வாழை தேனி தான், வாழைப்புள்ள தேனி தான். இங்கே பாருங்கள், நிறத்த மாதிரி மஞ்சள் இருக்குது பாருங்கள். நம்ம புகையை வந்து நிப்பாட்டக்கூடாது, நம்ம கீழே இறக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள அடையெல்லாம் லைட்டாக சீவிட்டு எடுத்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறால தான். இது வந்து 4 ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், 4 ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சீல் பண்ணி வச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே இருந்துச்சு. அடுத்து இந்த ஃப்ரேம் பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கு பாருங்கள், தூக்க உடம்புல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், 2 பக்கம் ஃபுல் சீல் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தேன் அதிகமாக முத்தி இருக்கணும். இந்த மாதிரி முத்தி இருந்தால் தான் இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ நம்ம எதுனா எக்ஸல்ட்ரு வச்சு தேன் எடுக்க போகிறோம். அவங்க மெழுகு எப்படி செய்யணும் பாருங்கள். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு தேன் இருக்கு பாருங்கள். நல்லா வெயிட்டு, சரியான வெயிட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த மெழுகை பாருங்கள், இப்படி அழுங்காமல் மேலாவில் இப்படி செய்யணும். இது வந்து சும்மா நார்மல் கத்தி தான். நம்ம எந்த கத்தியுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெழுகு சீவுனா மறுபடியும் அதுக்குள்ளே போடணும்னா தனியாக போட்டுடணும். அப்படி மறுபடியும் சீவும் போது என்ன பண்ணோம், ஒரு பாட்டில் ஊற்றும் போது அப்படியே இதாகிடலாம். அது மெழுகு தான் முதல்ல வரும். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சீல் பண்ணி பாருங்கள். எல்லாம் எங்கள் பக்கம் முக்கால்வாசி எல்லாம் வாழைத்தேன் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம
நம்ம இது எக்ஸ்ட்ரா தான் புரிஞ்சிருக்க போகிறோம். இப்போ இதான் தேனி எடுக்கிற மிஷின் பாருங்கள் தான். நம்ம இது பாருங்கள் 2 பக்கம் வச்சு எடுக்கணும். நம்ம 2 பக்கத்தில் தான் ஈஸியாக தேன் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ இது சுற்றணும். அது சுற்றினாவே போதும். அது சைடில் வந்து தெளிக்கும். அந்த சைடில் கம்மியாக எப்படி சைடில் தெளிக்குது பாருங்கள். மெதுவாக சுற்ற முடியும். ரொம்ப வேகமாக அடை போட்டுக்கும். பாருங்க இந்த பக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது மறுபடியும் சுற்றி 2வது தர. ஆனால் அடை ரொம்ப மொத்தமாக இருக்காலும் புது அடை தான். புட்டுக்கு தனியாக இங்கே பாருங்கள். புக்காது பாருங்கள். வந்துச்சு பாருங்கள் தேனி சுத்தமாக. இந்த பக்கம் தேனை இங்கிட்ட மாற்றி சுற்றிடுவோம். இந்த சைடு தான் இதாவது சைடு தான் தெளிக்கும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் தேன் இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள். இந்த பக்கம் வந்துடுச்சு. லைட்டாக கிட்ட இருக்குது. மறுபடியும் இங்கிட்ட வந்து சுற்றிக்கலாம். ஆனால் அடை புட்டுக்கும். இதே மொதல் தேன் இருக்கிறனால அடை புட்டுக்கும். இந்த தேன் வந்துச்சு பாருங்கள் சுத்தமாக. சும்மா லைட்டாக சுற்றினா போதும். சுத்தமாக தண்ணி பாருங்கள். சுத்தமாக தேன் எடுத்தாச்சு. நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணுறதா மறுபடியும் 2வது தடவை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 3 மரம் தேன் எடுக்கலாம். இங்கே பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த அடையை வந்து தூக்கி இதில் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10-15 நாள் மறுபடியும் தேன் எடுத்துடலாம். அடுத்த தேன் எடுத்துலாம். கட் பண்ணிடு. நம்ம இந்த பெட்டியில் தேன் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புருடு, அதாவது நம்ம ராணி தேனி பெட்டி, ராணி குடும்பம் இதில் தான் இருக்கும். நம்ம ராணி சேல் கட்டிக்கிறத பார்க்கணும். ராணி சேல் கட்டிச்சுன்னா நம்ம அழுங்காக உடச்சிடணும். என்ன 2 டைம் பார்த்துட்டோம். இப்போ 3ஆவது டைம் பார்க்குறோம். தேன் எடுத்துட்டோம். ஈஸியாக இருக்கும் பாருங்க. ராணி சேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். ராணி சேல் பார்க்குறத இப்போ கீழே சாத்திட்டுருக்கோம். பாருங்கள் சாத்திட்டு இப்படி புகழ்ச்சி பார்த்தா தெரியும். இதில் பேர் பாருங்கள். இதில் ராணி சேல் கீழே தான் கட்டியிருக்கோம் பாருங்கள். இது ராணி சேல் கட்டவே இல்லை பாருங்கள். ஒரு செல்லு கூட கட்டலை. புகை அடித்தா போதும். தேனிலாம் தனியாக ஒதுங்க. இங்கே பாருங்கள். நாங்கள் வந்து இப்படி தான் பார்ப்போம். இப்படி பார்த்தா ஈஸியாக பார்த்துடலாம். ராணி சேல் அவசியம் கட்டியிருக்காது. கீழே பெட்டி வந்து கீழே சாய்ச்சி வச்சிடணும். மேப்பலாயை விட்டு வந்து ராணி தீ வந்து உத்தரவு கொடுத்துருக்குமா யாரும் கடிக்கக்கூடாது அப்படின்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு தேனி இருப்பாருங்க. இது புகை அடித்தா கீழே இறங்கிக்கலாம். நம்ம இப்படி தான் நம்ம ஒவ்வொரு அடை கட்டும் போதும் ஒரு ராணி சேல் பார்த்துட்டு தாங்க இருக்கணும். விடக்கூடாது. ஒரு 3 டைம் 4 டைம் பார்த்தீங்கன்னா 4வது வந்து ராணி சேல் கட்டாது பாருங்கள். நல்லா தேனி வந்து இதில் புகை அடிச்சிடணும். நம்ம இதில் மேல் முடி தான் ராணி இருக்குது. அழுங்கா மெதுவாக அப்படி நகர்த்துக்கிட்டு வரணும். அப்புறம் தேனி ஒன்றும் இறந்து போகாது. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேனி பார்த்தீங்களா. இது ரைட்டாக புகை அடித்தா போதும். அதெல்லாம் ஓடி பெட்டிக்கெல்லாம் போயிடும். நம்ம இன்றைக்கி தேன் எடுத்து தான் வடிகட்டி ஊற்ற போகிறோம். இந்த டப்பா வந்து 1/2 கிலோ பிடிக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அதில் பாருங்கள். இந்த ஒரு பெட்டியில் எடுத்துருக்கோம். இப்போ தேன் சிங்கு தொடங்கியிருக்கு.
எப்படியும் ஒரு பெட்டிக்கு ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வருங்க. ஆனால் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, எடை போட்டால் தான் தெரியும். இது வந்து கரெக்டாக 1/2 கிலோ பிடிக்குங்க. அது இதெல்லாம் 4 அடையில் எடுத்தது. இதில் உள்ள தேனை குடிச்சிருமா அது? அதே குடிச்சிருங்களா? இந்த அடையில் உள்ளதெல்லாம் அந்த வெளியில் தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி இருக்கு. ஆமாங்க. இது பாருங்க 1.5 கிலோ தான் பிடிச்சிருக்குது. ஆமாம், இது கரெக்டாக 1.5 கிலோ தாங்க வந்திருக்குது.